ஹாய் ஹலோ வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நான் முழுசாக நம்புகிறேங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கான ஏஞ்சல் மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. இன்றைக்கான 3 கார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது பேஜ் ஆஃப் ஃபயர் வந்திருக்குங்க. க்ரியேட்டிவ், என்த்யூசியாஸ்டிக் அண்ட் மோட்டிவேட்டட். சமீப காலமாக உங்களுக்குள்ளேயே ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப குழம்பிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கு அதை மூவ் ஆன் ஆக முடியாமல் தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. பட் இப்போது மேபி 1 வீக்காக இருக்கலாம், 2 வீக்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா கம்மிங் வீக்கில் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் கிடைக்கும். நீங்கள் ஒரு விஷயத்த க்ரியேட்டிவாக ரொம்ப அருமையாக பண்ணி முடிப்பீங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும். அது உங்களை இன்னும் அதிகமாக மோட்டிவேட் பண்ண உதவும். நீங்கள் அந்த விஷயத்துலேருந்து மூவ் ஆன் ஆகி வந்துடுவீங்க. இன்னும் உங்களோட புது புது விஷயங்களை நீங்கள் க்ரியேட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. செல்ஃப் மோட்டிவேட் ஆவீங்க. அதே மாதிரி உங்களோட என்த்யூசியாஸ்டிக் லெவல் வேறு லெவலாக இருக்குங்க. அதாவது நீங்களே உங்களை உற்சாகப்படுத்திட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய ஆரம்பிப்பீங்க. அது மற்ற எல்லா விஷயத்தையும் உங்களை மறக்கடிச்சிடும். ஒரு புது விதமான அனுபவத்துக்குள்ளே கொண்டு போகும். அது சீக்கிரமாகவே நடக்கும், இல்லை ஆல்ரெடி நிறைய பேருக்கு நடந்துட்டும் இருக்கும். செகண்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது சக்ஸஸ், ரெக்கக்னைசேஷன் அண்ட் செல்ஃப் எஸ்டீம். நான் ஃபஸ்ட் கார்டில் சொன்ன மாதிரி தான் உங்களோட சக்ஸஸை நோக்கி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் மற்றவங்களால் மதிக்கப்பட போகிறீங்க. அதே போல் உங்களோட செல்ஃப் எஸ்டீம் வளரப்போகுது. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்க்கும் செல்ஃப் எஸ்டீம்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. செல்ஃப் எஸ்டீம் நீங்கள் உங்களை பற்றி திங்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் உங்களை பற்றி ரொம்ப கிரேட்ஃபுல்லாக திங்க் பண்ணுவாங்க. உங்களோட செல்ஃப் எஸ்டீம் இந்த டைமில் உங்களுக்கு டெவலப் ஆகும். உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் கூடும். அதே போல் நீங்களே உணர்வீங்க, நம்மளோட முன்ன இருந்ததுக்கு இப்போ நான் ரொம்ப நல்ல ஒரு விஷயத்த பண்ணுறேன், கான்சன்ட்ரேஷனாக பண்ணுறேன், ஃபோக்கஸ்டாக பண்ணுறேன். அந்த மாதிரி அதே மாதிரி உங்களோட சக்ஸஸை நோக்கி நீங்கள் நெருங்கிறதையும் நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. இது எல்லாத்துக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட முயற்சியை போடணுங்க. எந்த விஷயமுமே ஒரே இடத்துல உட்காந்துருந்தோன்னா கையில் கிடைக்காதுங்க. ஸோ உங்களோட முயற்சியை நீங்கள் இந்த டைமில் நீங்கள் ஒரு 50% நீங்கள் போடுங்க, 50% பிரபஞ்சம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஹாஃப் ஆஃப் த ஹார்ட் ஒர்க் நீங்களும் போடணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் நீங்கள் செய்யணும். தேர்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது ஜஸ்டிஸ், ஃபேர்னஸ், த லா அண்ட் கர்மா. ஆக்சுவலாக நீங்கள் முன்னாடி இருந்த பிரச்சனையெல்லாம் உங்களோட கர்மா உங்களை விட்டு விலகிறதுக்காக எடுத்துக்கிட்ட டைம்னு நினச்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வேலைக்கு தகுந்த கூலி உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். நீங்கள் செய்கிற விஷயங்களுக்கு தகுந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். அது நியாயமாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ வண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் டே.